அனைவருக்கும் தமிழின் இனிய வணக்கம். தைக்கலாம் வாங்க சேனலை பார்த்துட்ருக்கிறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த சின்ன மிஷினில் ஊசி உடஞ்சாலோ இல்லை ஊசியை புதுசாக மாட்டணும் அப்படின்னு நினச்சாலோ எப்படி போடணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பதிவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிஷினுக்கு நீடில் எப்படி போடணும் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். இப்போ வந்துட்டு இந்த சைடில் உள்ள நீடில் வந்துட்டு நம்ம நெட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ரிமூவ் பண்ணலாம். இதில் ஊசி உடஞ்சிட்டாலோ இல்லை ஷார்ப்பு போயிடுச்சுனாலும் இது மாதிரி மாற்றணும். ஸோ இந்த நெட்டை ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாட்டாக ஒரு சைடு இருக்கும், பட்டையாக இருக்குதுன்னு சொல்லுவோம். அந்த பள்ளமாக இருக்கிற சைடில் தான் நம்ம இந்த ஊசியை ஃபிட் பண்ணணும். பார்த்திங்கன்னா ஊசியில் ஒரு சைடு பட்டையாக இருக்கும், ஒரு சைடு ரவுண்டாக இருக்கும். இது பேர் பட்டை ஊசி, அந்த ஃப்ளாட் ஊசி அப்படி சொல்கிறது. இந்த மிஷினுக்கு இந்த மாதிரி ஊசி தான். பெரிய மிஷினுக்குன்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரவுண்டாக இருக்கும், அந்த மாதிரி ஊசியும் போடலாம். இப்போ இந்த மிஷினுக்கு இந்த ஊசின்னு இருக்குது பாருங்கள். இந்த பட்டையாக இருக்குது இல்லைங்களா, இந்த பட்டையாக இருக்க சைடில் கொண்டு போய் நம்ம இந்த நீடியில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அழுத்தி பிடிச்சிக்கங்க. எப்போவுமே அந்த நெட்டை ஃபுல்லாக கழட்ட வேண்டாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்றதுனால தான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸ்லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு இந்த நீடியில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். நீடில் எப்போவுமே பட்டையாக இருக்கிறது உள்பக்கம் வரணும், அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் வரணும். அந்த ஹோல் பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இருக்கணும். அப்போ தான் நீடிலில் ஊசி கோக்கும்போது நூல் கட்டாகாமல் கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த சின்ன மிஷினில் ஆசையாக தைக்க உக்காந்துருவோம், ஊசி உடஞ்சிட்டா நம்ம அப்படியே எடுத்து வச்சுருவோம். அதுதான் பார்க்க. ஆட்டோமேட்டிக் ஸ்விங் மிஷின்லேயும் நீடில் எப்படி மாட்டுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இதுலேயும் அப்படி தான் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு நம்ம அந்த நெட்டை லூஸ் பண்ணணும். இப்போது எந்த மிஷினாக இருந்தாலுமே நம்ம ஊசி உடஞ்சிருச்சுன்னா மிஷினை அப்படியே எடுத்து வச்சுருவோம். அது இல்லாமல் இப்போ நம்ம அதை ஈஸியாக எப்படி போடணும் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். இதுவும் ஸ்லைட்டாக ரிமூவ் பண்ணால் போதும், அந்த நெட்டை லூஸ் பண்ணால் போதும், நீடில் வெளியே வந்துடும். சேம் மெத்தடில் தான் இந்த நீடில் இருக்கும். சொன்ன மாதிரி பவர் மிஷின் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். பட் இது போடுற விதம் சேஞ்ச் ஆகும். எப்படின்னா இது பட்டை நம்ம சைடில் இருக்கும். நம்ம எப்படி உக்காந்து நம்ம தைப்போம் இல்லைங்களா, அந்த சைடில் தான் அந்த ஃப்ளாட்டாக இருக்கிற பார்ட் இருக்கும். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் அந்த ஃப்ளாட்டாக இருக்கிறத உள் பக்கமாக வைக்கணும். நீங்கள் இந்த ஃப்ளாட்டாக இருக்கிறது நம்ம பக்கமாக வச்சிங்கன்னா ஊசி கட்டாயிட்டே இருக்கும். என்னடா அது ஊசி கட்டாயிட்டே இருக்குன்னு தைக்கிற இன்ட்ரெஸ்ட்டே நமக்கு போயிடும். ஸோ நீடில் போடுறது, ஊசி போடுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கிறதுனால தான் நான் இந்த டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஸ்லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை டைட் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் நீடில் பார்த்திங்கன்னா நம்மளை ஃபேஸ் பண்ணியிருக்கணும். அந்த ஹோல் நமக்கு நேராக இருக்கும். இந்த பெடலிங் போடுறதையும் எப்படிங்கிறதையும் நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த நீடில் இறக்கிட்டாலும் நூல் கட்டாயிடும். ஸோ கரெக்டாக பார்த்து போட்டுருங்க. ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் மிஷினுடைய நீடில் எப்படி போடுறதுங்கிறத பார்த்தோம். இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்விங் மிஷின்றது ஈஸி ஹேண்ட்லிங்காகவும் இருக்கும். நானும் என் பொண்ணு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவளுக்கு வேண்டிய சுடிதார்லாம் தைச்சும் கொடுத்துட்ருப்பேன். ஸோ இதனை பற்றின டீட்டெயிலை நம்ம வரும் வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். தைக்கலாம் வாங்க சேனலை லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நியூ பிகினர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. நல்லதை நினைப்போம், நல்லதை மட்டுமே நினைப்போம். நன்றி.